திராட்சரசம் போல இனிமையாக உங்கள் அழுக்கையெல்லாம் கழுவி, பாவங்களை கழுவி, உங்களுக்கு எதிரான பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் அது ஒழித்து போடும். பிரைஸ் தி லார்ட். என் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு எங்களுக்கு தந்த ஊழியத்தை நீங்கள் நேசித்து எங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் நன்றி. இந்த ஊழியத்தை தாங்குவதற்காகவும் நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போவது திராட்சரசம். நம்ம திருச்சியிலேருந்து அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த திண்டுக்கல் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய திராட்சை தோட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மண்ணில் அந்த திராட்சை தோட்டம் நல்லா வரும். அதே மாதிரி உலகத்தின் எந்த பகுதிக்கு நீங்கள் போனாலும் திராட்சை ரசம் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் தம்மை குறித்து சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 5:1-2 என் நேசருக்கு நேர்த்தியான இடத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது என்று அவர் கூறுகிறார். இந்த திராட்சை ஒரு முக்கியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது. ஒன்று, சங்கீதம் 104:15 திராட்சை ரசம் இதயத்தை மகிழ்விக்கும் என்று வேறும் சொல்கிறது. சகரியா 9:17 புது திராட்சை ரசம் கனிகளை வளர்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் கர்த்தர் திருமணத்தில் தாமும் தம்முடைய தாயோடு கூட கலந்து கொள்ளும்போது அங்கே திராட்சரசம் பரிமாறப்பட்டதையும், திராட்சரசம் குன்றி போன போது பழைய திராட்சரசமாக மாறும்போது இயேசு கிறிஸ்து தண்ணீர் ஜாடிகளை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியதையும் நாம் பார்க்கிறோம். யோவான் 2:1-12. அது மாத்திரமல்ல, இந்த திராட்சை ரசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 5:23 பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்கிறார். உன் வயிற்றிலுக்கு ஏற்படுகிற கோளாறுகளுக்காக, உன் உடம்பில் ஏற்படுகிற அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள் என்று சொல்கிறார். பொதுவாகவே திராட்சை பழங்கள் எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். திராட்சை பழங்கள் இல்லாத ஒரு பழக்கடை இருக்காது. நானும் கூட எனக்கு அடிக்கடி ஏற்படுகிற வயிற்று வலிக்காக பன்னீர் திராட்சை பழங்களை வாங்கி அதை கழுவி மீண்டும் அதை அரைத்து பிழிந்து குடிப்பதுண்டு. என்ன ஆச்சரியம்! அந்த கடுமையான வயிற்று வலி உடனடியாக போய்விடுகிறது. நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். தேவன் நம்மை மகிழ்விக்கவும் நமக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுப்பதற்காக இந்த அருமையான பழத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதோடு கூட இந்த திராட்சை ஜூஸ் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம காப்பாற்றும் போது, நமக்கு சுகர் லோ ஆகும்போதும் அது நல்ல ஈட்டி விடுவதாக இருக்கிறது. ஆம், இன்றைக்கு திராட்சை பழ ரசங்கள் எங்கேயுமே கிடைக்கும். ஆனால் அதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி அதை உப்பு தண்ணியில் கழுவி சுத்தமாக கழுவி அதுக்கப்புறமா அதை அரைச்சி அதில் இருக்கிற அந்த கொட்டையோடு சேர்ந்து அரைச்சி அப்புறம் அந்த தோல் சாடெல்லாம் வடிகட்டில் வச்சு நம்ம வடித்து குடிக்கும்போது அது உண்மையாகவே நேச்சுரலாக இருக்கிறது. ஆம், லூக்கா சுவிசேஷம் 10:34 சொல்லுது, திராட்சை ரசம் காயங்களை ஆற்றுகிறது. சமாரியன் ஒருவன் வழியே போகும்போது எரிகோவின் பாதையின் மத்தியில் ஒரு யூதன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் காயப்பட்டு கிடப்பதை பார்க்கிறான். அதை பார்த்துவிட்டு அவன் அங்கே நிறுத்தி அவன் காயங்களை கட்டி திராட்சை ரசத்தை ஊற்றி காயங்களை பூசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பழைய காலத்தில் யுத்தங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காயங்களில் குளிர்ந்த திராட்சை பழ ரசத்தை ஊற்றுவார்கள். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
அதுபோல என் அன்பான தேவஜனமே, வேத புஸ்தகம் நமக்கு மருத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது, இயற்கை மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த முறையை கையாளுங்க. பன்னீர் திராட்சை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முகக்காலை ஏற்படும். இது சத்திய வேதம் சொல்லுகிறது. அது உங்களை வளர்க்கும் சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு திராட்சை கொடுத்துருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திராட்சை ரசத்திற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 19-20 அவர் பின்பு திராட்சை ரசத்தை எடுத்து அதை வார்த்து இதில் பானம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இது என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்கிறார். ஆம், நாம் பரிசுத்த ராப்போஜனம் கம்யூன் எடுக்கும்போது திராட்சை ரசத்தை அப்பத்தையும் நாம் சாப்பிடுகிறோம். ஸோ அந்த அப்பத்தை சாப்பிடும்போது இயேசுவின் மாம்சத்தை நாம் சாப்பிடுவது போலவும், அதே போல் திராட்சை ரசத்தை பரிமாறும்போது அவருடைய இரத்தத்தை நினைவு கூறும்படி நாம் அதை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரத்தில், என் பானத்தில் பங்கு பெறுங்கள், என் அப்பத்தை புசியுங்கள், நானே ஜீவன் என்று சொல்கிறார். இது ஒரு இதாக சொல்லாமல் ஆழமாக சொல்கிறார். அதாவது என்னுடைய சிலுவையின் மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய இரத்தம் திராட்சரசம் போல இனிமையாக உங்கள் அழுக்கையெல்லாம் கழுவி, பாவங்களை கழுவி, உங்களுக்கு எதிரான பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் அது ஒழித்து போடும். ஆகவே கர்த்தருடைய ராப்போஜனம் பங்கு பெறுவதை விட்டு விடாதீர்கள். அவருடைய ஆசையப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு விசேஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அடிக்கடி சுகர் ஆகும், வயிற்று வலி பேஷண்ட்ஸ், இப்படி பலவிதம் கஷ்டப்படுற மக்களுக்கு நீர் இயற்கையாகவே நல்ல தேவாமிர்தமாக திராட்சை பழங்களை உண்டாக்கியிருக்காய் நன்றி. திராட்சை செடிகளை உண்டாக்கியிருக்காய் நன்றி. நீர் உண்டு பண்ணின எல்லா பழங்களும் நம்முடைய சரீரத்தை நல்ல முறையில் வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆம் கர்த்தாவே, அதை நாம் தவிர்க்கும்போது பல கோளாறுகள் நம்முடைய பாடியில் ஏற்படுது. விட்டமின் சி, இப்படி பல கோளாறுகள் ஏற்படுது. ஈவன் விட்டிலிகோ மற்றும் பல கோளாறுகள் தோலில் ஏற்படுகிறது. இதை அன்பு மக்கள் புரிந்து கொண்டு நீர் கொடுத்த அந்த திராட்சை பழங்களை பயன்படுத்த செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக திராட்சை குடிக்கும் போதெல்லாம் உம்முடைய சிலுவை மரணத்தையும் நீர் எங்களுக்காக சிந்த இரத்தத்தையும் நினைவு கூறும்படி செய்யும். அப்படி நினைவு கூறும்போது அவருடைய பாவ மன்னிப்பு சாத்தியமாகிறது. பிசாசின் சேட்டைகள் நீக்கப்பட்டு போகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது எல்லா பெயரும் ஓடி போகிறது. இதை உம்முடைய அன்பு மக்களுக்கு தெளிவுபடுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.